ஹரி, எத்தனை வாக்கு எண்ணும் மையங்கள் மதுரை மண்டலத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது? அதிகம் எதிர்பார்க்கப்படும் தொகுதிகள், நட்சத்திர வேட்பாளர் தொகுதிகள் பற்றிய விவரங்களை எல்லாம் சொல்லுங்க. கணேஷ், பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் 2 வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சியில் நேரடியாகவே நம்ம காணலாம். இப்ப வாக்கு எண்ணும் மையத்திற்காக அந்த ஏஜென்ட்கள் உள்ளே அனுமதிக்கப்படும் காட்சிகளை தான் நம்ம தற்போது நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மதுரை மாவட்டத்தில் மே 16ஆம் தேதி நடைபெற்ற வாக்குப்பதிவன்று 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒட்டுமொத்தமாக 17,81,118 வாக்குகள் பதிவானது. இதன் சதவீதமானது 71.43% இந்த வாக்குகள் அனைத்துமே பாதுகாப்புடன் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்புடன் மருத்துவக் கல்லூரியிலும் மற்றும் அமெரிக்கன் கல்லூரி வைக்கப்பட்டுள்ளது. மதுரை மருத்துவக் கல்லூரியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 7 சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறது. அதே மாதிரி அமெரிக்கன் கல்லூரி பார்த்தீங்கன்னா 3 சட்டமன்ற தொகுதியில் இந்த 2 வாக்கு எண்ணும் மையத்திலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா ஒட்டுமொத்தமாக 2 மையத்திற்கும் சேர்த்து இந்த வாக்கு எண்ணும் பணியில் 714 அரசு ஊழியர்கள் ஈடுபடுகிறார்கள். அது தவிர துணை ராணுவத்தினர் 144 பேர், துணை ராணுவத்தினர், தமிழக காவல்துறையின் 1423 பேரும், ஒட்டுமொத்தமாக 1729 பேர் பாதுகாப்பு பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். மொத்தம் இது போன்ற பாதுகாப்பு 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அதாவது அந்த வாக்கு எண்ணும் மையத்தில் அந்த ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் வாக்கு எண்ணும் இடத்தை சுற்றிலும் மத்திய பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணியை மேற்கொண்டிருக்காங்க. இரண்டாவதாக தமிழ்நாடு சிறப்பு காவல் படையினர் 2வது அடுக்கு பாதுகாப்பு பணி, 3வது அடுக்கு தமிழக காவல்துறை என ஒட்டுமொத்தமாக 3 அடுக்கு பாதுகாப்பு பணி போடப்பட்டிருக்கிறது. மேலும் கண்காணிப்பு பணியில இந்த முறை புதிதாக செய்யப்பட்டிருக்கிறது. 201 கண்காணிப்பு கேமராக்கள் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் 14 மேசைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மேசைக்கும் அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்துக்கு மேலாக கண்காணிப்பு கேமரா வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது எந்த எவரும் ஒரு கோளாறு சொல்லிவிடக் கூடாது, வாக்கு பயணை திருத்த சொல்லி என்பதற்காக இது போன்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இது தவிர ஒரு தொகுதிக்கு 16 கேமரா வீதம் 160 கேமராக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மீதமாக 41 கேமராக்கள் வெளியே வைக்கப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு பணியில. இது போன்ற கண்காணிப்பு பணிகள் தான் தற்போது நடைபெற்று இருக்கிறது. பதிவான வாக்குகளை எண்ணுவதற்காக இங்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒதுக்கப்பட்ட அந்த பொது பார்வையாளர்கள், அதாவது ஒவ்வொரு சட்டமன்றத்துக்கு பார்வையாளர்கள் அந்த முன்னிலையிலும் அதுபோக தேர்தல் நடத்தும் அலுவலர் முன்னிலையிலும் இந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். பாதுகாப்பு பணிகளில் எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் நடைபெறுவதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறதா தெரிவித்திருக்கிறார். கணேஷ்.